ஆக ஆதிபராசக்தி 10வது ஸ்லோகம். நவரசவாதம் நவபாஷாணத்தின் தத்துவம். கிரகநிலைகளை சார்ந்து அந்த பலனின் தொகுப்பை ஆன்மீகத்தோடு கலந்து 5/9/2015 சனிக்கிழமை பகல் 2:12 துவக்கம். கிரகத்தின் ஷாரல் கோள் சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது 64 கலைகள் அதிபதி. ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு தரம் அமைப்பு உண்டு. 64 கலைகளின் தத்துவத்தை ஒரு கலைக்கு 2 மணி நேரம் என்றால் கூட 128 மணி நேரம் முதல் 150 மணி நேரம் வரை அதனுடைய உரையை பதிவு செய்ய வேண்டும். சராசரி ஒரு 3000 பக்கத்தின் தொகுப்பு வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் 6வது நிலை. இந்த சுக்கிரக்கோளின் நாள் பரணி, பூரம், பூராடம் என்றக்கூடிய நாள். இந்த சுக்கிரக்கோள் பரணி என்று அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. வெள்ளி, வெண்தாமரை புஷ்பம், வெள்ளித்தட்டு, வெண்தாமரை புஷ்பம், அத்தி, மொச்சை, வைரம். வைரக்கற்களை யாகத்தில் போட வேண்டிய அவசியமில்லை. அதை மோதிரமாக தரித்துக் கொள்ளலாம். பரணி என்று காலை குளித்து மகாலட்சுமியின் சன்னிதானத்திற்கு சென்று, சில சன்னிதானத்தில் பெருமாளும் பெருமாளுக்கு வலதுகை பரமாக மகாலட்சுமி இருப்பது வழக்கம். சில சன்னிதானத்தில் எம்பெருமான் தனியாக ஒரு கருவறையிலும் மகாலட்சுமி ஒரு கருவறையிலும் இருப்பார். முதலில் அர்ச்சிக்க வேண்டியது மகாலட்சுமியை தான் என்று பரணி நாள் வரக்கூடிய காலத்தில் கேள்வி ஒன்று உங்களுக்கு பிறக்கும். 27 நாட்கள் 9ஆல் பிரிக்க ஒரு நாளைக்கு 3 கோள், ஒரு நாளைக்கு ஒரு நாள் பரணி என்பது. பரணி, பூரம், பூராடம் என்ற 3 நாட்களில் ஒரு கோள் அடங்குகிறது சுக்கிரன். இப்படி பார்ப்போமாயின் மாதத்தில் 27 நாட்களில் ஏதாவது ஒரு கோளுக்கு ஒரு நாள் வரும். 27 நாட்களும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு கோளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் இந்த விரதத்தை கடைபிடித்தால் போதுமானது. பரணி அன்று மகாலட்சுமியை தொழ வேண்டும்.
பரணி. அந்த பரணி என்பது நாள். அதற்கு கோள் சுக்கிரன். இதனுடைய சம்பந்தம் மாஷ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் கலப்பு. வெள்ளித்தட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளித்தட்டு அல்லாதவர்கள் மணலை பரப்பி சிறு வெள்ளித்துண்டை அதிலே வைத்து வெண்தாமரை புஷ்பத்தை, வெண்தாமரை செந்தாமரை கூட வைத்துக் கொள்ளலாம். அத்தி என்ற சமுத்துகளை எடுத்துக்கொண்டு மொச்சை அதனுடைய மேல் தோலை உரித்து காய வைத்து மொச்சை வேக வைத்த பின் மேல் தோல் வந்துவிடும். அந்த தோலை காய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மொச்சையை பிரசாதமாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு பகுதி மொச்சையை ஆகுதியாக அக்னியில் இடலாம். அந்த மணல் மேல் ஐங்கோணமாக கோலத்தால் வரைந்து கொள்ள வேண்டும். அல்லது மணலில் மோதிர விரலால் வரைய வேண்டும். வெண் கோலத்தால் இடுவது மிகவும் சிறப்பு. இந்த இரு விரல்கள் சேருகிறது. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் சேருகிறது. அந்த ஐங்கோணத்தை வரைத்துக் கொண்டு ஒரு சிறு வெள்ளித்துண்டை அதில் வைத்துவிட்டு அத்தி சமுத்தினை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மொச்சையின் மேல் தோல், மொச்சை சுண்டலாக வைத்துக் கொள்ளலாம். இவைகளை ஒன்று சேர்த்து வராட்டி மேல் அத்தியின் சமத்தை வைக்க வேண்டும். அந்த மணலிலே ஐங்கோணம் கீறப்பட்டிருக்கிறது. வரட்டியை மேலே வைத்து வரட்டையில் கூட ஐங்கோணத்தை கீறிக்கொள்ளலாம். இந்த சமுத்திதனை வைத்து சுட்டகலில் திரிவிட்டு நெய் அல்லது நல்ல எண்ணெயால் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்திலிருந்து கற்பூரத்தை எடுத்து அந்த அத்தி சமுத்துக்குள்ளே நுழைக்க வேண்டும். மேல் அத்தி சமுத்து, அதற்கு கீழ் வராட்டி, வராட்டி மேல் ஐங்கோணத்தின் கோலம், அதற்கு கீழ் மணல், மணல் மேல் ஐங்கோணத்தின் கோலம், இதுகளை வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். ஓம் சுக்ரதேவாயே நமஹ, ஓம் சுக்ரதேவாயே நமஹ, ஓம் விருஷப தத்துவப்பிரியே நமஹ, ஓம் விருஷப அசுரதேவாயே நமஹ, ஓம் சுக்ராச்சாரிய லக்ஷ்மி ரூப தேவாயே நமஹ. இந்த மந்திரங்கள் போதுமானது. உடன் ஒரு மந்திரத்தை சேர்த்துக் கொள்ளலாம். ஓம் காளியே நமஹ, ஓம் நவகாளியே நமஹ, ஓம் நவதுர்காயே நமஹ. இவ்வளவுதான். இதை இந்த பூஜை முறைகள் அல்லாது, இந்த பொருள்கள் அல்லாது கூட பரணி வரும்கால் இதை செய்யலாம். பரணி வரும் நாளன்று காலை விரதமிருந்து இதுகளை முடிக்கலாம். இதன் தொகுப்பு அந்த யாகம் சிறிதாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது மொச்சை தோல், ஒரு 4 மொச்சை தோல் போடலாம். வறுத்த வறுக்காத வேக வைத்த மொச்சை போடலாம். அதையே சுண்டலாக ஆகுதியாக வைத்துக் கொள்ளலாம்.
வெண்தாமரை செந்தாமரை இதழ்களை எடுத்து இந்த மூலமந்திரங்களை சொல்லி செய்யலாம். அது எந்த நாள் பரணி வரணும், எந்த கிழமையில் வரலும் இதை செய்யலாம். செய்யக்கூடிய நபர்கள் பெண்ணாக இருப்பின் அன்று மாதவிலக்கு இல்லாதிருப்பது நல்லது. இல்லத்தில் சூதக காரியங்கள் மரணத்தின் சம்பவத்தின் தீட்டு நாள் இல்லாதிருப்பது நல்லது. மற்ற கிரகங்களுக்கு இது சாராது. இந்த ஒரு கிரகம், இந்த கோள் 64 தத்துவார்த்தங்களை தனக்குள்ளே அடக்கியிருக்கிறது. 64 தத்துவார்த்தத்திற்குள் பாதி தத்துவார்த்தங்கள் 32 முதல் 1 முதல் 32 வரை அசுர தேவர்களுக்கு அருளி செய்தது. அசுர தேவர்களுக்கு அருளி செய்தது. ஏன் அசுர தேவர்களுக்கு அருளி செய்தது? அவருடைய குணம் பெண்ணை கவர்தல், மண்ணை கவர்தல், காமத்தை நுகர்தல், அசைவ உணவை நுகர்தல், அசைவத்தன்மையின் குணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்பதற்காக 64 கலைகளிலே பாதி 30க்கு மேல் 40 வரை இவர்களுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலையின் தத்துவம் மிகவும் அழகாக இருக்கும். இந்த உச்சாரண மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தால் 4 ஜனந்தனன், ஜனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர் இவர்களுடைய காதிலே போய் விழுகிறது. சனந்தனன், ஜனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர் இவர்கள் காதிலே போய் விழுகிறது. காரணம், வேதத்தின் தொகுப்பை இவர்கள்தான் முன்னம் அறிந்தார்கள். வேதத்தின் தொகுப்பை இவர்கள்தான் முன்னம் அறிந்தார்கள். இவர்கள் அறியும் போது சுக்கிரன் என்ற கோள் இதை அசுரத்தன்மையில் வாங்கிக் கொண்டது. அதனால்தான் அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார் குருவாக வந்தது. தேவர்களுக்கு பிரகஸ்பதி என்பவர் குருவாக வந்தார். இந்த நாள் பரணி தொடை பகுதியை சேர்கிறது. தொடை பகுதியை சேர்கிறது. பூரம் என்ற நாளும் தொடைப்பகுதியை சேர்கிறது. பூராடம் என்ற நாளும் தொடைப்பகுதியை சேர்கிறது. இடது வலது தொடைப்பகுதி. ஏன் அங்கு சேர வேண்டும்? ஒரு இல்லற தர்மத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவள் பெண்தான். ஒரு இல்லற தர்மத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள்தான். இந்த பகுதிகளில் லட்சுமி வாசம் செய்வதாக பொருள். வலக்கால், வலக்காலின் அடிப்பகுதி, கெண்டைக்கால், முழங்கால் மூட்டு, தொடைப்பகுதி. இங்கு பெண்ணின் வலது காலில் லட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். திருமணமான காலத்தில் முன்னாள் இல்லத்துக்கு ஏகும்பொழுது அந்த பெண்ணை தலைவாசல் படியில் தங்கம், வெள்ளி, சில்வர், மரத்தாலான படிகளை வைத்து, அளவுகோல் படி, ஒரு படி 2 படின்னு சொல்கிறோமே, துவரை, அரிசி, பல பொருள்களை வைத்து அவள் முழங்காலால் இடறச் செய்து, தள்ள செய்து உள்வருவது வழக்கம். காரணம், அந்த வெள்ளி என்கிற மகாலட்சுமி பெண்ணின் வலது காலால் அமைப்பில் இருக்கிறாள். இது ஆண் செய்யக்கூடாதா என்று ஒரு கேள்வி பிறக்கும். ஆண் கூட செய்யலாம், ஆனால் இந்த இல்லறம் விருத்திக்கு வராதாம். இது பெண் செய்தால் இல்லறம் விருத்திக்கு வருமா என்றால், பெண் செய்தால்தான் இல்லம் விருத்திக்கு வரும். ஆகவேதான் இது அன்னை மகாலட்சுமி செய்வதாக ஐதீகம். உண்மையும் அதுதான். ஆனால் வந்த மகாலட்சுமி ஒரு 12 ஆண்டுகள் அந்த குடும்பத்தில் உள்ள கோபத்தினால் வளராது போகிறது. இந்த கோபம் குறைந்து, இந்த கோபத்தின் நிலை சாபமாக வராதிருப்பதற்கு திருமணமான நாள் இதை பெரியோர்களும் மற்றவர்களும் செய்கிறார். இந்த துடைப்பகுதியில் அமைந்த பரணி என்ற நாள் சாந்திக்கு உகந்த நாள். சாந்திக்கு உகந்த நாள். சாந்தி என்பது திருமணமான அன்றே பொதுவாக சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டும். இந்த மகாசக்தி பெண்ணின் துடைப்பகுதியில் உண்டு. மகாசக்தி பெண்ணின் துடைப்பகுதியில் உண்டு. இந்த மகாசக்தி சனந்தனன், சனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர் இந்த மந்திரங்களை காதிலே கேட்டு
அசுரத்தன்மையை நீங்குவதற்காக பரணி என்ற கோள் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஆனால் உரித்தானது சுக்கிரன் என்ற கோள்தான். சுக்கிரக்கோளுக்கு உரித்தான நாள் பரணி, பூரம், பூராடம். செவ்வாய்க்கு சம்பந்தம் அல்ல. ஆனால் பரணி என்ற கோள் செவ்வாய்தனை சுற்றி வருகிறது. ஏன் செவ்வாய்தனை சுற்றி வருகிறது? பரணியின் தாக்கம். அந்த பரணிக்குரிய சந்திரன் செவ்வாயோடு இணைகிறான். சனந்தனம், சனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர் இந்த மந்திரங்களின் வேதங்களை தொகுத்து காதிலே வாங்கும் போது ஷர்குருவாக பிரகஸ்பதியானவன் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலே அருளுரை வழங்கும் கால் சுக்கிரன் இந்த அவிர்வாகத்தை வாங்கிக் கொள்கிறான். அவன் அசுரத்தன்மை வாய்ந்தவன். ஆகவே பரணி என்பதை ஐங்கோணத்தின் அதிபதியான நமச்சிவாயத்தின் சிவன் தன்னுடைய மகனான முருகனிடத்திலே ஒப்படைக்கிறான். எதற்காக மகனானவன் முருகனிடத்திலே ஒப்படைக்கிறான்? பிறக்கக்கூடிய இல்லத்தில் அசுரத்தன்மை வரலாகாது என்பது. இந்த அசுரத்தன்மை என்பது என்ன? மனிதனிடத்திலே உண்டு. ஒருவனை உள்வைத்து பழி வாங்குவது அசுரத்தன்மை தானே இது. ஒருவனை வாழ விடாதிருப்பது அசுரத்தன்மை தானே இது. நடக்கக்கூடிய திருமணத்தை நிறுத்தி வைப்பது இது அசுரத்தன்மை தானே. ஒருவருக்கு கர்ப்பம் நிற்கலாகாது என்று வேண்டிக் கொள்வது அசுரத்தன்மை. அந்த அசுரத்தன்மையின் பலிதம் சுக்கிரன் வழியாக பரணி நாளில் வரும். அதற்கு கிரகத்தின் சேர்க்கை சரியில்லை என்றால் இது பகைவர்கள் செய்யும் போது கூடி வரும். ஆகவே அந்த பரணியை சுக்கிரனுக்கு உரித்தான கோளாக இருப்பினும் வகுக்கும் போது சிவனை முன்வைத்து செவ்வாயை கூட வைத்து விட்டனர். பரணி தங்குவது மேஷம் என்ற இடத்திலே தங்குகிறார். இந்த சாபங்கள் இந்த நாளில் விலகுகிறது. இது பெண்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது 9 கோள்களுக்கு சொல்லும் போது 27 நாளிலிருந்து 30 நாட்கள் பொருந்தும். 30 நாட்களில் பொருந்தும். ஏதாவது ஒரு கோளை எடுத்து உங்களுக்கு பிடித்தமான குருவை கணித்து குரு பிடிக்க வேண்டும். முதலே குரு என்பது மூச்சுக்காற்றாக வரும். அவர் இல்லாமல் நான் இல்லை என்பான். அந்த குருவை மனதுக்குள்ளே வகுத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக காலுக்கு மட்டும்தான் ஆசான் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தெளிவுதனை படித்துக் கொண்டால் மாயைக்குண்டானது காலத்தாமதமானாலும் வந்து சேரும். இந்த குருவால் தான் எங்கள் வாழ்க்கை கெட்டது. உண்மையில் அவரால் தான் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருப்பதற்கே அது ஒரு காரணமாகும். கிரகச்சாரத்தின் கோளாறு இழுத்துச் செல்லும். இது பகவானின் கண்ணனின் லீலை. ஆக இந்த 4 வழியாக சாபங்களை வெல்ல செய்வது சனந்தனன், சனாதனன், ஜனகர், ஜனத்குமாரன். அங்காரகன் என்ற முருகனை வைத்து துடையோடு கூடிய வியாதிகள், துடையோடு கூடிய வியாதிகள் ஒன்றுமில்லை. நேராக சொல்லப்போனால் பெண் குறிக்குள்ளே வரக்கூடிய வியாதிகள், அதனுடைய மலர்ச்சி, அதனுடைய கருத்தாங்கும் தன்மை, அதனுடைய இரத்தப்போக்கு வெளிப்படுத்தும் தன்மை, இதெல்லாம் சீராகிறது. இது பெண்களுக்குண்டான உபாதைகள். ஆண்களுக்கு இந்த உபாதை இல்லை. மாதத்தில் ஒரு முறை இந்த பெண்கள் இத்தனை அல்லுறுகிறார்கள்.
அல்லல் படுகின்றனர். அதற்குத்தான் இந்த சுக்கிரன் என்ற கோளுக்கு பரணி என்ற நட்சத்திரத்தை கொடுத்தாகிவிட்டது. அன்று நாள் இந்த மூலத்தின் சொற்களை சொல்லும் போது அந்த சுக்கிரன் என்ற கோள் தொடை பகுதியில் அமர்கிறார். தொடை பகுதியில் அமையும் போது வலது தொடை வழியாக நரம்பை பற்றி, வலது தொடையின் பின்பகுதி நரம்பை பற்றி வலக்காலில் இறங்கி வந்து அங்கிருந்து அது பயணம் செய்கிறது. பயணம் செய்து வலதாக ஏறி நாபி வரை வந்து நாபிக்கு மேல் சுக்கிரன் கோளுக்கு தேவையான மகாதேவதை லட்சுமி இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறது. அதாவது இதயம். இதயத்திலிருந்து தொண்டை குழிக்கு செல்கிறது. தொண்டை குழியிலிருந்து சகசிராரம் வரை பூர்வ மத்திய இடைப்பட்டது. ஆனால் யோகசாஸ்திரத்தின் கணிப்பு முதுகுத்தண்டிலிருந்து மேலெழுகிறது. இது பெண்களுக்கு பொருந்தாது. உடலின் அமைப்பு அனைத்துமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. உடலின் அமைப்பு அனைத்துமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. போற்றப்பட்ட போர்வை மாயை பெற்றுக் கொடுப்பது ஆணோ பெண்ணோ, அதுவே கதை. இது இருதயம் வரை சென்று நரம்பு மண்டலங்களை சீர் செய்து இல்லத்துக்குள்ளே அமைதியை வர வைக்கிறது. யாருக்கு அமைதி வருகிறது? இல்லத்தில் எத்தனை பெரியோர்கள் பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை பெண்களுக்கும் அமைதி வருகிறது. பெண்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். காரணம், பரணி நாளன்று இது இருக்க, பரணி நாளன்று இருக்க இரு தரத்து குடும்பத்தினருக்கும் நன்மை எழுதுகிறது. தாய் வீடு புகுந்த வீடு, தாய் வீடு புகுந்த வீடு இரண்டு வீட்டிற்கும். இது பரணி நாளிலே இருக்கக்கூடிய காலத்தில் வருகிறது. வெண்பட்டு நூலை எடுத்து, வெண்பட்டு நூல் கருடனை நினைத்து, திருக்கோயிலில் கருடன் மேல் பரந்தாமன் அமர்ந்திருப்பதாக, பரந்தாமனை விட்டு கருடனை நினைக்க வேண்டும். ஏன் கருடனை நினைக்க வேண்டும்? பின் தொடையின் பகுதி இரத்த ஓட்டத்திலே அமிர்த சஞ்சீவினி கலக்கிறது. கண்களுக்கும் உடல் வாகுக்கும் தெரியாது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பீர். கரு நிற்கக்கூடிய காலத்திலே ஒரு பெண்ணின் உடல் அமைப்பு அனைத்தும் மாறுகிறது. கரு ஒன்று பிள்ளையாக பிறந்த பின் உடனே தாய்ப்பால் சுரக்கிறது. அது அமிர்தத்தின் நிலைதான். அது பெண்ணுக்கு அலாதியான தன்மை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது பின் தொடையின் வழியாக சொல்லப்படுகிறது. பின்தொடை. ஆகவேதான் பரணி நாளோடு பூரத்தை சேர்க்க மாட்டார். பூரத்தோடு பூராடம் என்ற நாளை சேர்ப்பதில்லை. முன்னோர்கள், நம் முன்னோர்கள் திருமண காலத்திலே இந்த வைபவத்தை கூட்டி வைத்து பார்ப்பார். பெண்ணின் நாள் பரணி, ஆணின் நாள் பூரம் இருந்தால் சேர்ப்பதில்லை. பரணி பூரம் பூராடம் எந்த நாள் இருப்பினும் இருவருக்கும் ஒரே நாளாயில் சேர்ப்பதில்லை. பூராடம் நாள் ஆண் இருந்து பிறந்த நாள் பெண் பூராடம் இருந்தால் சேர்க்கலாகாது. பூராடம் நூலாடும் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த நாளன்று இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் கால அந்த குறை நீங்குகிறது. தொப்புள் பாகத்திற்கும் முழங்கால் மூட்டு பாகத்திற்கும் உள்ள உருவின் தன்மையை சீராக்குகிறாள் அன்னை மகாலட்சுமி. அன்னை மகாலட்சுமி வழக்குகளின் தன்மையை அன்று சீராக்குகிறாள். இது குடிகொண்டு இருக்கக்கூடிய இதயம். இதயம் இதயத்துக்குள் இருப்பது அன்னை மகாலட்சுமி. என்ன முனிவர் என்ன வகையான யோகங்களை செய்தாலும், இப்பொழுது போகர், திருமூலர், பதாஞ்சலி
முன்னே சொன்ன நவரசவாதம் நவபாஷாணத்தின் தன்மையை சொல்லியிருப்பார்கள். இதன் கூட்டுத்தொகை அன்னை ஆதிபராசக்தியோடு இணைக்கப்படுகிறது. இவை அனைத்துக்கும் மூல கர்த்தா ஆதிபராசக்தி தான். நவரசவாத நவரச பிரணவோ ஸ்லோக சக்தி நவபாஷாண நவரசவாத சத்வோ தேவி ரோகவில்லங்க நிவாரணி. இவை அனைத்தும் ஒன்று சேர ஒரு உருண்டையாக வருவது ஆதிபராசக்தி தான். லக்ஷ்மியின் அனைத்து விஷயங்களும் ஆதிபராசக்தி தான். இதை செய்யக்கூடிய காலத்திலே கருடன் வழியாக சென்று ஆந்தையை அனுப்பி, ஆந்தை என்றால் வீட்டுக்காகாது என்பார், ஆந்தை என்பால் வீட்டுக்காகாது என்பார். ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வருகிறாள், ஆகிவிடுதா? கணவனுக்கு பிடிக்கும் மனைவி, உடலால் பங்கு பெறுபவள். ஒவ்வொரு திருமணத்திற்கு பின்னும் எடுத்து பாரும், அந்த இல்லறம் தலைகீழாக மாறும். அதை சீர் செய்வது கருடன் வழியாக ஆந்தை, ஆமையல்ல ஆந்தை. அதற்கு பகலில் கண் தெரியாதாம். தெரிந்தால் என்ன, தெரியா போனால் என்ன? மனிதனுக்கு இரவிலும் கண் தெரியாது, பகலிலும் கண் தெரியாது. ஞானத்தின் குருட்டு, என்ன செய்யலாம்? இதுகளை வைத்து அந்த இல்லறத்தை சீராக்குகிறாள். அதற்காக இந்த கோளும் இந்த நாளும் பெண்ணின் தொடைப்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இதயம் வரை எடுத்து செல்கிறது. அது இதயம் வரை எடுத்து செல்கிறது. சரி, இவை அனைத்தும் சீராக அடுத்தது பூரம். அடுத்தது பூரம். அது சூரிய கோளை சுற்றி வருகிறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பரணி என்ற நாள், பூரம் என்ற நாள், பூராடம் என்ற நாள், இதற்கு முக்கிய அதிகாரி சுக்கிரன் என்ற கோள். சுக்கிரன் என்ற கோளை வைத்துதான் பரணி, பூரம், பூராடம் என்ற நாட்கள் இயங்குகிறது. இந்த 12 பகுதியான பூமியை இந்த நட்சத்திரங்கள் சுற்றி வரக்கூடிய காலத்தில் பூரம் என்பது சூரியனோடு ஒத்துப்போகிறது. ஏன் அங்கு சூரியனோடு ஒத்துப்போகிறது? அது பிதுர் மண்டலத்திலே இணைக்கக்கூடியது. பிதுர் மண்டலத்திலே இணைக்கக்கூடியது. பிதுர் மண்டலம் என்பது கார்த்திகாதி தேவர்களை சேரும். கார்த்திகாதி தேவர்களை, கார்த்திகாதி தேவர்களை ஏன் சேரும்? ஒரு மனிதன் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்பது. அதற்காக தான் முருகனுக்கு 6 பெண்கள். கார்த்திகாதி தேவதைகளை வைத்துத்தான் 6 தாமரை மலர்கள் அவனை வைத்து ஒன்றிணைத்தனர். ஒன்றிணைத்தது ஆதிபராசக்தி. இவை அனைத்தும் இயக்கத்தின் தன்மை ஆதிபராசக்தி தான். இது ஒரு பெண்ணின் துடை பகுதியிலிருந்து சேருகிறது. ஆகவேதான் பரணி ஆணும் பெண்ணும் இருக்கலாம், பூரம் ஆணும் பெண்ணும் இருக்கலாம், பூராடம் ஆணோ பெண்ணோ இருந்து திருமணம் ஆகலாகாது. பரணி என்ற நாளுக்கு சேராத நாள் பூரம், பூரம் என்ற நாளுக்கு சேராத நாள் பூராடம். பரணிக்கு பரணி சேரும், பூரத்திற்கு பூரம் சேரும். அக்காலத்திலே திருமணத்தை 1000 காலத்து பயிர் என்றான். 3 தலைமுறைக்கு 100 ஆண்டுகள். இதுபோன்று 10 செட்டு 1000 ஆண்டுகள். 1000 காலத்து பயிர் என்றான். இதெல்லாம் இயல்நிலை. அந்த சூரியனோடு செய்யக்கூடிய காலத்தில் பெண்ணின் வலது இடது, முக்கியமாக வலது தொடை பகுதியிலிருந்து அன்னை மகாலட்சுமியானவள் சுக்கிர கிரகத்துக்கு ஆணையிட்டு ஆதிபராசக்தியின் வழியாக சூரிய கிரணங்களை எடுத்துக்கொண்டு பிதுராதி தேவர்களிடத்திலே சேர்கிறது. அதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள்.
சேர்ப்பது, ஆகுதி என்ற இதை கொடுப்பது பெண்களால் எடுத்துச் செல்லப்படவில்லை, ஆண்கள் தான் கொடுக்க வேண்டும். ஸ்ராத்த திதி என்பது பெயர், இறந்த பின் கொடுப்பது. அதற்கு பெண்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஏன் அதிகாரம் இல்லை என்றால், பெண்ணின் துடைப்பகுதியில் இந்த தன்மையை இறைவன் அன்னை ஆதிபராசக்தி கொடுத்திருக்கிறாள். இதுதான் உண்மை. சூரியாதி கிருத்திகாதி தேவதைகள் ஒரு பெண்ணுடைய இடுப்புக்கு கீழ், தொப்புள் நாபிக்கு கீழ் 2 தொடைக்கு பின்பகுதியில் பூஜிக்க வேண்டியவள். அதனால்தான் அன்னை மகாலட்சுமி ஆதிபராசக்தியின் ஆணைப்படி திருச்சானூரிலே அமர்ந்திருக்கிறாள். அமர்ந்த கோலத்தோடு சிலதிலே இடப்பகுதியை இலக்காலை உள்மடித்து வலக்காலை எடுத்திருப்பார். சிலது இடத்திலே வலக்காலை இலக்காலை உள்மடித்து பட்டாடையில் மூடப்பட்டிருக்கும் அவளுடைய பாதங்கள். நிற்பது போல் அநேகமாக இருக்காது, நிற்பது போல் அநேகமாக இருக்காது. இந்த சக்தி ஒவ்வொரு பெண்ணுடைய உடலிலும் இருக்கிறது. இந்த சக்தி இருப்பதால்தான் ராவணன் சீதா பிராட்டி மீது மகிழ் கொண்டான். அதே ராவணன் மேல் புற்று கட்டி சிவனை பார்த்தபோது, சிவன் மனைவியும் ஏதோ நடக்கக்கூடாது, நடக்கப் போகிறது என்று உடன் வந்தாள். சிவனை விட்டு உன் மனைவியை தருகிறாயா என்று கேட்டான். அது நாக்கிலிருந்து வெளிப்படும் போது சுக்கிரதேவதியின் சிக்கல். மாண்டே போனான். இவை அனைத்து சக்தியும் ராசா சீதா பிராட்டியுடைய அனைத்து சக்தியும் சீதா பிராட்டியுடைய இடது தொடை வலது தொடை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நின்றால் ராவணன் ஜெயித்து விடுவான். ஆகவே கானகம் செல்லும்படி அந்த அன்னையை நடக்க வைத்தான். இதுதான் விதி. இது பூரத்தின் தன்மை. பூரம் வரும் நாளில் பரணியுடைய கோள் சுக்கிரன், அது சுற்றி வரக்கூடிய இடம் செவ்வாயை சார்ந்தது. அனைத்து பிரச்சனைகளும் நீங்குகிறது. இந்த மூலமந்திரத்தின் தன்மை சுக்கிரதேவாயே. சுக்கிரதேவாயே என்று சொல்லக்கூடிய காலத்தில் நேரடியாக சுக்கிரனிடத்திலே போவதில்லை. அன்னை ஆதிபராசக்தி கண் திறந்து பார்க்கிறாள். அன்னை ஆதிபராசக்தியானவள் கண் திறந்து பார்க்கிறாள். அவள் தன் கிரணங்களை சூரியன் மேல் அனுப்பி சூரிய கோளின் தன்மையை ஒரு பெண்ணிடத்திலே பரவ செய்கிறாள். அந்த நாதமானது அன்னை ஆதிபராசக்தியை மீட்டு வருகிறாள். எந்த மொழிகளில் மீட்கிறாள் தெரியுமோ? நீ இந்துவாக இருக்கலாம், அல்லது மற்றைய மொழியை சார்ந்தவராக இருக்கலாம், பேசும் மொழி வேறாக இருக்கலாம். சமஸ்கிருதம், தெலுங்கு. அந்த பெண் தெலுங்கு தெரியாதவளாக இருக்கலாம், அந்த பெண் சமஸ்கிருத பாஷை தெரியாதவளாக இருக்கலாம், ஆங்கிலத்தில் கரை கண்டிருக்கலாம். ஆனால் அன்னை மீட்டு நாதத்தை கொடுப்பது சமஸ்கிருதமும் தெலுங்கும். இந்த காரியத்தை செய்வது அன்னை ஆதி பராசக்தி. யார் வழியாக? மகாலட்சுமி வழியாக. அதற்கு யார் கிளை தேவதை? சுக்கிரன். அதற்கு யார் நாள்? பரணி பூரம். இந்த கற்பூரத்தினால் இந்த யாகத்தை வளர்த்தும் கால் இல்லத்திலே இருக்கக்கூடிய அசுரத்தன்மையின் நினைவு போகிறது. ஒன்றுமில்லை, யார் வேண்டுமானாலும் இல்லம் வந்து ஒரு வாய் சாப்பிடு, ஒரு வாய் உணவருந்தட்டும். இது எத்தனை ஆனந்தம் பாருங்கள். இந்த நினைவுக்கு செல்வம் கொழிக்கிறது. உணவருந்துகிறார்களோ இல்லையோ, எங்கள் வீட்டில் யாரும் வருவதில்லை, யாரும் உறவில்லை. அந்த வீட்டின் தன்மையை நினைத்து பாருங்கள், அந்த இல்லத்தின் தன்மையை நினைத்து பாருங்கள், அந்த மருமகளின் தன்மையை நினைத்து பாருங்கள்.
அந்த கணவனின் நினைவை நினைத்து பாருங்கள். இது யாருக்காகவும் சொல்லப்பட்டதல்ல, பொது வழி. இந்த இல்லத்திற்கு யாராவது வந்து உணவு அருந்த வேண்டும், இந்த நினைவுக்கு அன்னை ஆதிபராசக்தி அங்கே ஆந்தையின் வழியாக கருடனை அனுப்பி கருடன் மேல் பரந்தாமனோடு ஆதிலட்சுமியை அனுப்பி வைக்கிறாள். இது கண்களுக்கு தெரியாது, வளர்ச்சியின் நுகர்வில் தெரியும். வளர்ச்சியின் நுகர்வில் தெரியும். என்னென்ன மொழிகளில் அன்னை வருகிறாள்? சமஸ்கிருதம், தெலுங்கு. என்னவாக வருகிறாள் ஆதிபராசக்தி தெரியுமா? தோத்திரமாலையாக வருகிறாள். ஒரு பூவை சாற்றுகிறாய், அந்த பூவுக்குள்ளே ஸ்தோத்திரமாலை, ஸ்தோத்திரம். ஓம் அச்சுதாய நம, அனந்தாய நம, இருசுகேஷாய நம, வாமனாய நம, வரதராஜாய நம. இந்த மாதிரி தோத்திரமாலையாக அன்னையே வருகிறாள். அது காயும் அளவு காலத்தை, அந்த மலர் மாலை காயும் கால அளவுக்கு அன்னை அதில் குடியிருக்கிறாள். ஆனால் தான் இந்துக்கள் வெள்ளி என்றும் மங்களவாரம் என்றும் அதை சுத்தப்படுத்தி வெளியேற்றுவதில்லை. தவறி தெரியாது செய்தால் அதற்கு பாலாபிஷேகம், தேனபிஷேகம், முன்னாள் தேய்த்து எடுப்பது, வீட்டிற்குள் அலம்பி விடுவது. இந்த சுக்கிர தேவதையின் பரிவார அதி தேவதைகள் அசுரத்தன்மையில் உள்ளே வராது. அதற்காகத்தான் சனந்தனன், சனாதனன், ஜனகர், சனத்குமாரர் என்று வருகிறார்கள். இதுதான் உண்மையின் தத்துவம். இதுதான் உண்மையின் தத்துவம். நாம் ஆந்தை வேண்டாம் என்போம். அது இருளை கிழித்து அருளை கொடுக்கக்கூடியது. ஆமை வேண்டாம் என்போம். ஆலகால விஷத்தை ஒரு இல்லத்திலே முறிப்பது. அடுத்து பூர்வாஷாடா என்ற நாள், அதாவது போராடும் அன்று நேரடியாக இந்த சுக்கிரன் என்ற கோள் பிரகஸ்பதியை மறைமுகமாக, பிரகஸ்பதியை மறைமுகமாக ஆசானாக ஏற்றுக்கொள்கிறது. இது சுக்கிரன் அசுரத்தன்மை வாய்ந்தவன். போராடம் நூலாடும் என்பார். அந்த நூல் என்பது மாங்கல்யம். அந்த நூல் என்பது மாங்கல்யம். சில இல்லத்திலே மாங்கல்யம் கூடாது இருக்கும். இது வருத்தம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ராமகாவியத்தில் கூட 3 முதல் 4 அன்னைகள் நூலை இழந்தனர். போராடம் நூலாடும். இந்த சாபங்கள் சில இல்லத்திலே இருந்து கொண்டிருக்கும். அதற்காக சுக்கிரனே தான் மனம் வருந்தி, சுக்கிரன் எதற்காக மனம் வருந்துகிறான்? அன்னை ஆதிபராசக்தியின் கிரணசக்தியை அவன் வாங்கிக் கொள்கிறான். யார் வழியாக? ஆந்தை, கருடன். 4 வழியாக சனந்தனன், சனாதனன், ஜனகர், சனத்குமாரர். இதற்கு நமச்சிவாய சித்தாந்தம் என்பது பெயர். அவனை குருவாக ஏற்று தண்டத்தின் வழியாக, தண்டம் என்றால் கோதண்டம், வில்லம்பு, பாவம் பொடிபயர செய்கிறது. பாவம் பொடிபட செய்கிறது. இது சுக்கிரக்கோளின் சித்தாந்தம். நினைவு நல்ல நினைவாக வருகிறது. இந்த நல்ல நினைவு யாருக்கு வர வேண்டும்? மூத்த மகளுக்கு, மூத்த மருமகளுக்கு. மூத்த மகளுக்கு, மூத்த மருமகளுக்கு. இந்த மகளும் மருமகளும் யார் உச்சிதமானவர்கள் என்றால் மருமகள். இந்த நேமனிஷ்ட பூஜைகளை மருமகள் கடைபிடிக்க கருடன் ஆந்தை வழியாக பிறந்த இல்லம் சீராகிறது. ஒரு பெண்ணின் மனப்பாங்கு பிறந்த இல்லத்தையே சார்ந்திருக்கும். ஒரு பெண்ணின் மனப்பாங்கு பிறந்த இல்லத்தையே சார்ந்திருக்கும். 64 தேசத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட
அன்னையை கண்டால் மனம் பின்னே ஓடும் மருமகளுடைய மனம். பெற்ற அன்னையை கண்டால் இந்த குறைகள் நீங்குகிறது. புகுந்த வீட்டிற்கு முன் பிறந்த வீடு சீராகிறது. இதுதான் சுக்கிரக்கோளின் தன்மை. பிறப்புகள் ஒழுங்காக நடக்கிறது. 64 கலையில் வரக்கூடிய தெய்வீகத்தன்மை வித்யா தத்துவத்திலே வருகிறது. 27 நாட்களின் தோழமை தகுதி கிடைக்கிறது. எதிரிகளால் சூழ்ச்சி வரப்பட்டது வித்யா தத்துவத்தால் நீங்குகிறது. முன்னோர்கள் பித்ராஜிதர்கள் பகைவர்கள் கொடுத்த சாபம் அன்னை ஆதிபராசக்தி வழியாக நீங்குகிறது. அவள் கருடனையும் ஆந்தையும் அனுப்பி வைக்கிறாள். இருட்டை போக்குவது ஆந்தை. உடனே குதர்க்கமாக ஆந்தையை வீட்டில் வளர்க்கலாமா என்று கேட்கக்கூடாது. அது தன்னுடைய கண்ணின் வழியாக இந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது. அமெரிக்காவில் ஆந்தைக்கென்று ஒரு பார்க்கே உண்டாம். வீட்டில் செல்லப்பிராணிகளாக வளர்க்கிறார்கள். ஹிந்து மதம் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரச்சனை நீங்க பூதங்களால் வரக்கூடிய பேய் பிசாசு பூதம், அதனால் கூட சாபம் வரும். அந்த சாபங்கள் விலகுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் அசுரத்தன்மை வாய்ந்தவன். எதிரிகளின் மனப்போக்கால் வரக்கூடிய சிக்கல் தீர்கிறது. இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் வலது இடது தொடைப்பகுதியில் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணுக்கும் இந்த தகுதி உண்டு. ஆனால் ஆணை வைத்து கணிப்பதல்ல, பெண்ணை வைத்துதான் கணிக்கப்படுகிறது. இந்த மந்திரங்களை சாதாரண காலத்தில் பரணி நாளன்று, பூரம் நாளன்று, போராடம் நாளன்று இந்த பூஜையின் உப பூஜைகள் செய்யாது காலை மாலை மதியம் செய்யலாம். மாதவிலக்கு இருக்கும்போது கூட செய்யலாம். இந்த ஒரு கோளுக்கு மட்டும் மாதவிலக்கு இல்லாத கால் செய்ய வேண்டும். காரணம் அசுர கிரகம். அசுர கிரக கோள் மாதவிலக்கின் துளிகளை விரும்பும். மாந்திரீக தத்துவார்த்தத்திலே ராவணனிடத்தில் சீதையின் அழகு சொல்லப்பட்டு விட்டது. அக்னி என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு அங்கே ஒரு மாந்திரிகன் சொன்னானாம், அவளுடைய மாதவிலக்கான உள்ளாடை வேண்டும் என்று. இது சுக்கிரனால் தான் இந்த சூழ்ச்சிகள் செய்ய முடியும். பெண்ணின் அழகு ஒப்பனையோடு அசுரர்கள் தேவராக போய் அந்த அமிர்தத்தை கேட்டனராம். ஆகவே இந்த மாதவிலக்கு ஒன்று இல்லாத நாளில் செய்ய வேண்டும். சுக்கிர கோளுக்கு மட்டும், மற்ற கோளுக்கு இது விதிவிலக்கு தேவையில்லாதது. அப்பொழுது அந்த சுக்கிரன் என்கிற கிரகம், கோள் சுக்கிராச்சாரிய பகவான் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் பிரகஸ்பதியை தன்னுடைய ஆசானாக வைத்துக் கொள்கிறான். ஆங்கிலம் பேசத் தெரியாத ஒருவள் ஆங்கிலேயர் வீட்டில் வேலை செய்தால் அவளுக்கு பேச தானாக வரும். இந்த இயல்பு நிலை வருவது போல் குருவோடு பிரகஸ்பதியானவனை சுக்கிரன் மறைமுகமாக குருவாக ஏற்றுக்கொள்வதால் இந்த அசரீரு தன்மை ஒரு குடும்பத்திலே சேருகிறது. குருவோடு பாங்கு பிரகஸ்பதியின் பாங்கு வருகிறது. திருமாங்கல்யத்தின் தன்மை சீராகும். திருமாங்கல்யம் இட்ட நாள் ஏதுவாக இல்லாதிருப்பின் அந்த குறைகள் நீங்குகிறது. ஒரு பெண்ணுடைய தந்தைக்கு நோய் போகிறது, ஆயுள் கூடுகிறது. வித்யா தன
வித்யாதன இந்த சம்பத்துகள் கூடுகிறது. அதாவது கோள் மாற்றமாகிறதா, வர்ணனை மாற்றமாயிருக்கும், கீழோர் மேலோர் என்று. அந்த குறை நீங்குகிறது. இந்த குறையை நீக்குவது சுக்கிர கோள். இந்த சக்தி அந்த பெண்ணுடைய தொடை பகுதியில் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் தொடைப்பகுதியின் பின்பகுதியில் இந்த அம்சம் ஊடுருவி வருகிறது. பரணி, பூரம், பூராடம் என்ற கோள்கள் நாள்கள் சுக்கிரனோடு அந்த பகுதியில் கூடியிருந்து அவளை வாழ்த்தி வணங்குகிறது. அதனால்தான் இந்து மதம் பெண்களுக்காக தனியிடத்தை தெய்வீகத்தோடு ஒப்பனை செய்திருக்கிறார்கள். வித்தை கூடி வருகிறது. வந்தது பெருகுகிறது, பெருகினது சேமித்து வைக்கப்படுகிறது, சேமித்து வைத்தது போகாமல் இருக்கிறது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தவன் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவன் இல்லை என்பான். 3 to 10 தலைமுறைகள், ஒரு தொகுதிக்கு 3 தலைமுறை. அதாவது பாட்டனார், தந்தை, மகன். சட்டம் கூட இதுதான் சொல்கிறது. இதுபோன்று 10, 3 3 10, 30 பேர் வருகிறார்கள். 1000 காலம் இந்த வீழ்ச்சி இல்லாமல் வருகிறது. யாரை போல் வீழ்ச்சி இல்லாமல் வருகிறது? ராமன் கூட வீழ்ந்து விட்டான், அனைவரையும் இழந்து விட்டான். அந்த தகுதிகளை சீர் செய்வது சுக்கிரன் என்று சொன்ன அதிதேவதை. அதனால்தான் பெண்கள் மாலையிலும் காலையிலும் சிறு மெலிந்த உடல் இருப்பினும், கனமான உடல் இருப்பினும், பருத்த உடல் இருப்பினும், பூஜை அறையிலும் மற்ற இடங்களிலும் பீடை கால் போட்டு அமரலாகாது. இதைத்தான் சீதா பிராட்டி அரண்மனையில் ஒரு நாள் பூவை கட்டிக்கொண்டு நினைவு வந்துதான் அரண்மனை விட்டு ஏக வேண்டும் என்று போய்விட்டார். இந்த சுக்கிர பகவான் பரணியில் இருந்து பூரம் வரை, பூராடம் வரை ஒவ்வொரு நாளும் அசோகவனத்திற்கு சென்று இங்கே பீடை காலோடு அமர்ந்து ராமனை தியானிப்பாயாக. தியானத்திற்கு பீடைக்கால் வரலாகாது. இந்த கோள்களின் தன்மை இதுபோன்று ஒரு பெண்ணிடத்திலே இருந்து ஷேர் செய்கிறது. இது வேதாந்தத்தின் ரகசியம். வேதாந்தத்தின் ரகசியம் பிதுர்களின் சாபத்தை நீக்குகிறது. அதற்கு இருதயம், தொடை பின்பகுதி, தொப்புளிலிருந்து பின்பகுதி வரை, தொடையின் முன்பகுதி, பெண்குறியின் தன்மை, இவைகள் அனைத்தும் ஒரு இல்லறத்துக்கும் அந்த இல்லற கணவனுக்கும் சீரான வகையில் அமைகிறது. இது சுக்கிரதேவனின் தாத்பரியம். இதற்கு அனைத்திற்குமே தலையாக இருப்பது அன்னை ஆதி பராசக்தி. அன்னை ஆதி பராசக்தி தான் இதற்கு தலையாய் நிலை. குருவோடு கூடி வேதங்கள் சுக்கிராச்சாரியார் மறைமுகமாக பிரகஸ்பதியை ஆசானாக ஏற்றுக்கொள்வதால் அது எந்த மதத்திலே இருக்கக்கூடிய பெண்ணாயினும் திருமணமான போது சமஸ்கிருதம், தெலுங்கு பாஷைகளில் அந்த வேதங்களின் தொகுப்பை குரு வழியாக சுக்கிரனான மகாதேவதன் போதனைகளையும் அட்சதைகளையும் இட்டு அந்த இல்லத்திலே கிழக்கு முகமாக பூஜை செய்கிறான். பூஜை செய்வதை ஆந்தையானது கண் வழியை எடுத்துக்கொண்டு கருடனிடத்திலே கொடுத்து, அந்த கருடன் கால் நகங்கள், தொடை பகுதி, இறக்கை பகுதி, வலது கண், கருடனின் வலது கண், இதுகளை பித்ருலோகத்திற்கு அனுப்புகிறது. அனுப்பும் முன் அன்னையானவள் மகாலட்சுமியில் இதில் ஒப்பனையை வாங்கி அதை ஆதிபராசக்தி எடுத்துக்கொண்டு நேராக அங்கே கொண்டு போய் சேர்க்கிறாள்.
ஏனரஸ், நெப்டியூன், பிளாட்டோ என்ற ஆங்கில கிரகங்களும் உண்டு. அதை ஹிந்துக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இப்படி ஒரு மகத்துவம் ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அன்னை சுக்கிரன் என்ற கோள் வழியாக பரணி, பூரம், பூராடம் என்ற நாட்களில் இந்த விந்தையை செய்து கொடுக்கிறாள். முதலில் அந்த இல்லத்திற்கு ஏகுவது வெள்ளி, வெள்ளி பாத்திரம், வெள்ளி நாற்காலி, வெள்ளியால் ஆன உபபொருள்கள். பாருங்கள், இந்து மதத்திலே முழங்காலுக்கு கீழ் பெண்கள் தங்கத்தை உபயோகிப்பதில்லை. வெள்ளி கொலுசிடுவர், வெள்ளி மெட்டி மோதிர விரலில் இடுவர். காரணம், அன்னை மகாலட்சுமி ஆதிபராசக்தி அந்த மெட்டியின் வழியாக உள்ளே வருகின்றனர். சில உடல்களுக்கு வெள்ளி உடலோடு கருத்து போகும், சில உடல்களுக்கு வெள்ளி வெளுப்பாக இருக்கும். கேள்வி பிறக்கும், எது சிறந்தது என்று. வெளுப்பாக இருப்பது சிறந்தது. ஏன் வெளுப்பாக இல்லை? அவளுடைய மனோநிலை. யாருடைய மனோநிலை? திருமணம் என்ற கட்டுக்குள்ளே அகப்பட்ட பெண்ணின் மனோநிலை. அதை அவளே சீர் செய்து கொள்ளலாம். வந்த இடம் இதுதான் விதி என்று நொந்து கொள்ளாது வாழ்வது. 24 வருடமாக வாழ்கிறேன், ஒன்றும் இல்லை. 50 வருடமாக வாழ்ந்தால் கூட ஒன்றும் இருக்காது. மனம்தான் காரணம். இந்த மனத்தினை சீர் செய்வது அன்னை ஆதி பராசக்தி. அன்னை ஆதி பராசக்தி. இத்தனை பங்குகள் இந்த சுக்கிரன் என்ற கோள் செய்கிறது. ஒவ்வொரு வெள்ளி என்றும், ஒவ்வொரு பரணி என்றும், ஒவ்வொரு பூரத்தன்றும், ஒவ்வொரு போராடம் என்றும் அன்னை சமஸ்கிருதம், தெலுங்கு என்ற மொழிகளில் நீங்கள் அச்சதையாக எடுக்கக்கூடிய வெண்தாமரை, செந்தாமரை மலருக்குள்ளே பிரவாகமாகி ஆனந்தத்தை அளிக்கிறாள். மலருக்குள்ளே பிரவாகமாகி ஆனந்தத்தை அளிக்கிறாள். மலருக்குள்ளே. அதற்காகத்தான் சனி நீராடு என்று ஆணுக்கு சொன்னான். பெண் வெள்ளி நீராட வேண்டும், சனி நீராடலாகாது. இந்த நாள் மட்டும் தலையில் நீர் வைத்து குளிப்பது நல்லது. தலையில் நீர் வைத்து குளிப்பது நல்லது. வகிடில் நெல்லெண்ணெய், எந்த நெல்லெண்ணெய்? செக்கில் ஆட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். செக்குக்கு எங்கே போவது? செக்கு போட்டு கொடுத்தால் செக்கு வருகிறது, அத்தனை தான். சாதாரணமான நிலை இது. இதன் பலனை பாரும், அத்தனை பலன். நெல்லெண்ணெய்க்குள் அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள். சீக்காய் தூள், விஷ்ணு இருக்கிறான், மீரா இல்லை. சீக்காய்க்குள் யார் இருப்பது? மகாவிஷ்ணு. பெண் தலையில் தேய்க்க அருள் கிடைக்கிறது, ஆண் தலையில் இல்லை. இதுகளுக்கு தன்மை நீங்கி அருள் ஆசி கொடுப்பது எண்ணெயும் சீக்காயும். யார் வழியாக? மாட்டுப்பெண் வழியாக. யார் வழியாக? மனைவி வழியாக. வெள்ளிதோறும் இதை செய்வது சிறப்பு. பரணி, பூரம், பூராடம் விலக்கில்லாத போது இந்த பூஜைகளை செய்ய வேண்டும். விலக்கு வந்து விட்டால் அன்றைய அந்த பரணியை நீங்கி பூரம் என்ற நாளில் செய்யலாம். இதுகள் ஏதுவாக இத்தனை வகைகளை செய்ய வேண்டியதில்லை. அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தெய்வீக மந்திரங்களின் வரி, மாந்திரீகமல்ல, மந்திரம் யந்திரத்துக்குள்ளே அடங்கிறது. இதுகளை திரும்ப திரும்ப சொல்லி காலை, மதியம், மாலை
3 வேளைகளில் சிறப்பானது மாலை. அதைத்தான் சொல்கிறாள். ஓம் விஷ்ணு விஷ்ணு. இது விஷ்ணுவின் மனைவி செய்கிறாள். யாரை குறித்து செய்கிறாள்? அன்னை ஆதிபராசக்தியை வைத்து செய்கிறாள். எப்படி செய்கிறாள்? நவரசபாத நவரச பிரணவோ ஸ்லோகசக்தி நவபாஷண நவரசபாத சத்வோதேவி ரோகவில்லங்க நிவாரணி நவரசபாத நவகிரகோ சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக காளி காளிகே காளி துர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதாபாத நமஸ்துதே. எத்தனை அமைப்பாக செய்கிறார், அனைத்தும் எத்தனை அமைப்பாக செய்கிறாள். அனைத்தும் பெண்ணுக்குள்ளே அடக்கம். சொல்வது ஆணாக இருக்கலாம், அந்த ஆணுக்கு பெருமை சேர்ப்பது பெண். இது உண்மை சத்தியம். இது உண்மை சத்தியம். இவை அனைத்தும் அன்னை ஆதிபராசக்திக்குள்ளே அடங்குகிறது. அடுத்து அதுக்குண்டான தேவதையை பார்ப்போம். அடுத்துண்டான தேவதை ஆயுள் கிரகத்தின் கோளான சனீஸ்வரன் என்று நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.